ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஹோப் எவ்ரிதிங் கோஸ் வெல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 3 வீக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து குயிஸா வந்து எல்லா கொஸ்டினுமே வந்து கவர் ஆகுற மாரி எடுத்துட்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? ஸோ வி கேன் ரிவைஸ் ஆல் த லாஸ்ட் வீக் ஆன கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லாவே வந்து ஒரு ரிவைஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ தட் நீங்க அந்த ஆப்ப இன்ஸ்டால் பண்ணீங்க அப்படின்னா, அந்த ஆப்ல என்னென்ன கவரேஜ் அதாவது நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ் ஆப்ல வந்து ஆப்டிட்யூட் ஃபுல் கிளாஸ், இங்கிலீஷ், ரீசனிங் எல்லா பேங்கோட பிடிஎஃப் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸ் பிளஸ் மார்க் இன்டர்வியூக்கான பேக்கேஜ் ஒரு ஒன் ஸ்டாப் சொல்யூஷன் மாரி உங்களுக்கு பேங்க் எக்ஸாம்க்கு வந்து இப்போ வரக்கூடிய ஐபிபிஎஸ் பிஓ அது இல்லாம எஸ்பிஐ பிஓ இப்போ ரிலீஸ் ஆன நோட்டிஃபிகேஷன் சொல்லிட்டு எல்லா எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்குமே வந்து உங்களுக்கு ஒன் ஸ்டாப் சொல்யூஷனா வந்து இந்த பேக்கேஜ் வந்து உங்களுக்கு இருக்கும். எலைட் பாஸ் ஓகேங்களா? இந்த எலைட் பாஸ் வாங்கும்போது உங்களுக்கு எல்லாமே கம்பைன் பண்ணி ஒரே பாஸா உங்களுக்கு கிடைச்சிடும். KR35 என்ற கூப்பன் யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஆஃபருமே உங்களுக்கு இருக்கும். சரிங்களா? ஸோ தட் நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, CA15 கூப்பன் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் உங்களால அவைலபிள் பண்ண முடியும். சரிங்களா? டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் குடுத்துருக்கேன். பிளஸ் டிஸ்கிரிப்ஷன்ல நம்ம கனிஷ்டினா லாஜிக்ஸ்க்கான டெலகிராம் குரூப்புமே இருக்கு. அந்த டெலகிராம் குரூப்லயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. அப் டு டேட்ல என்னாச்சும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வேற ஏதாச்சும் அப்டேட்ஸ்னாலுமே அந்த டெலகிராம் குரூப்ல அப்டேட் பண்ணுவோம். பிளஸ் வந்து குயிஸ்மே வந்து அப்பப்ப கண்டக்ட் பண்றோம். கரண்ட் அஃபேர்ஸ்க்கான குயிஸ் எல்லாமே. சோ தட் யூ கேன் ஏபிள் டு ரிவைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு போலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா பேங்கிங்க்கான டாபிக். ஓகேங்களா? What is a revised standard asset provisioning requirement for under construction projects-க்கான finance loan under RBI final norms issued in June 2025ல இஷ்யூ பண்ண RBI-யோட ஃபைனல் நார்ம்ஸ்ல வந்து எவ்வளவு ரிவைஸ்டு ஸ்டாண்டர்ட் அசெட் ப்ரொவிஷனிங் வந்து குடுத்துருக்காங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 5%, 2%, 1%, 0.5%, which means 1% தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் போலாம். RBI recently relocated its ஆந்திர பிரதேஷோட ரீஜனல் ஆஃபீஸ் ரீஜனல் ஆஃபீஸ் வந்து எந்த சிட்டிக்கு வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க? விசாகப்பட்டினமா, அமராவதி, விஜயவாடா அண்ட் குண்டூர். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா விஜயவாடா. ஓகேங்களா? விஜயவாடா தான் ஆந்திர பிரதேஷ்ல இருந்து ரீஜனல் ஆஃபீஸ் வந்து விஜயவாடாவுக்கு வந்து ரீலோகேட் பண்ணியிருக்காங்க RBI. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா What was India's share in global exports in 2023 படி 2023 as per recent data வச்சு 2023ல இந்தியாவோட ஷேர் இன் குளோபல் எக்ஸ்போர்ட்ல எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா 2.5%, 3%, 2.2% ஆர் 1.8%. இந்த குயிஸ் வந்து உங்களுக்கு வந்து ரிவிஷன் பார்க்கறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் அப்ப ஸோ தட் தே கேன் ஏபிள் டு ரிவைஸ் ஆல் தோஸ் திங்ஸ். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா 3% தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? குளோபல் எக்ஸ்போர்ட் 2023க்கான இந்தியாவோட ஷேர். ஓகேங்களா? அடுத்தது பார்த்தோம்னா which recent RBI circular aims to enhance credit access and financial inclusions for SC/STs-க்கான financial inclusions-உம் credit access-உம் வந்து எந்த recent RBI circular வந்து aim பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா மாஸ்டர் சர்க்குலர் கிரெடிட் ஃபெசிலிட்டிஸ் தான் வந்து இதுக்கான எய்ம் பண்ணியிருக்காங்க டு SC/STs-க்கான ஃபெசிலிட்டிஸ்க்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா which of the following schemes was launched on May 6, 2015ல லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகே பை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட். அந்த ஸ்கீமோட நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா SC/ST கிரெடிட் என்ஹான்ஸ்மெண்ட் ஸ்கீம் தான் வந்து இது வந்து ரிலீஸ் பண்ணியிருக்குது. இந்த ஸ்கீம் வந்து எந்த மினிஸ்ட்ரி கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் கீழே இந்த ஸ்கீம் வந்து ரன் ஆகுது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா on which date did the RBI issue the master direction for ETP, which means electronic trading platforms? ஓகேங்களா? இது வந்து எந்த டேட்ல வந்து RBI இஷ்யூ மாஸ்டர் டைரக்ஷன் வந்து இஷ்யூ பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தாங்கன்னா ஜூன் 1, 2025, ஜூன் 16, மே 25 அப்படி இல்லைன்னா ஏப்ரல் 30. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஜூன் 16, 2025 தான் வந்து இதுக்கான ஆன்சர். எலக்ட்ரானிக் ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் வந்து மாஸ்டர் டைரக்ஷன் பண்ணி RBI வந்து இஷ்யூ பண்ணியிருக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா RBI has introduced a circular in June 2025 to provide a relaxation in which ஏரியாக்கான ரிலாக்ஸேஷன் வந்து RBI இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா
கோல்டு இம்போர்ட்ஸா, இல்லை எக்ஸ்போர்ட் கிரெடிட்ஸ், ஷிப்பிங் வெசல் இம்போர்ட்ஸா, இல்லை கரன்சி டெரிவேட்டிவ்ஸான்னு பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் வந்து ஷிப்பிங் வெசல் இம்போர்ட்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த ஷிப்பிங் வெசல் இம்போர்ட்ஸ்க்கு தான் வந்து எக்ஸ்க்ளூட் கொடுத்துருக்காங்க, அதாவது ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க ஆர்பிஐ. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா how much has NABARD been allocated to raise via deep discount bonds by government in 2025ல எவ்வளோ அமௌண்ட் வந்து NABARD வந்து allocate பண்ணியிருக்காங்க, ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ crore அப்படின்னா 25,000 crore, 19,500, 15,000, நாட் 10,000. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 15,000 crore தான் வந்து allocate பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. 19,500 crore தான் வந்து allocate பண்ணியிருக்கிறது. 19,500 crore. ஓகேங்களா. பேங்கிங் அவேர்னஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பேங்கிங் ரிலேட்டடான கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம படிக்கும் போது தான் ஈஸியாக வந்து கரண்ட் அஃபேர்ஸில் மெயின்ஸில் நம்மளால் எடுக்க முடியும். அட்லீஸ்ட் 1 hour டைம் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஸ்பெண்ட் பண்ணால் தான் we can able to achieve and we can able to go to the பேங்க் எக்ஸாம்ஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோன்னா as of June 6, 2025 இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் ரைஸ் வந்து எவ்வளோ ரைஸ் பண்ணியிருக்காங்கன்னா USD 5.17 பில்லியன் வந்து ரைஸ் பண்ணியிருக்காங்க டு ரீச் எந்த டோட்டலுக்குன்றதை பார்த்தோம் அப்படின்னா 700.82 பில்லியனா, 698.12 பில்லியன், 696.65 பில்லியன், 688.45 பில்லியனான்னு கேட்டோம்னா இது எல்லாமே டாலர் பேசிஸில். ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 696.65 பில்லியன் தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இந்தியாவோட ஃபாரெக்ஸ் ரிசர்வ் வந்து ரைஸ் பண்ணியிருக்கிறது. Why did RBI rejects all bids for 30-year sovereign green bonds in its recent auctionல ரிஜெக்ட் பண்ண why did RBI வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றதுக்கான ரீசன் பார்த்தோம் அப்படின்னா lack of investor interest, இல்லை incomplete documentation, demand for higher yields, இல்லைனா டெக்னிக்கல் சிஸ்டம் ஃபெயிலரா, எதனால வந்து இதை ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம் அப்படின்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா டிமாண்ட் ஃபார் ஹையர் ஹீல்ஸ்க்கான டிமாண்ட் பண்ணதுனால தான் இந்த சாவரின் கிரீன் பாண்டோட ஆக்ஷன் வந்து 30 year வந்து ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா which bank has Maruti Suzuki India Limited, which means MSIL partnered with for vehicle financing கோசரம் எந்த பேங்கோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்றத பார்த்தோம் அப்படின்னா உஜ்வானா, ஜனா ஸ்மால் ஃபைனான்ஸ், ஈக்வட்டஸ், ஆனால் ஏஏ ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்னு பார்த்தோம்னா எந்த பேங்க் வந்து மாருதி சுசுக்கியோட பண்ணியிருக்குன்னா ஈக்விட்டாஸ் ஃபினான்ஸ் பேங்க் தான் வந்து ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க். ஓகேங்களா. ஈக்விட்டாஸ் ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கும் மாருதி சுசுக்கி இந்தியா லிமிடெட் தான் வந்து பார்ட்னர் பண்ணியிருக்காங்க. எதுக்குன்னா வெஹிக்கிள் ஃபைனான்சிங். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the aim of RBI new circular related to unclaimed deposit issued in 2025? unclaimed depositனா அதில் அமௌண்ட் இருக்கும், பட் ஆனால் வந்து போட்டுட்டு ரொம்ப நாளாக இருக்கும் போது அதனுடைய அமௌண்ட் வந்து அது வைப்பு தொகை வந்து அது அப்படியே தான் இருக்கும். விச் மீன்ஸ் யார் எடுக்கிறது இல்லை, இப்போ அந்த பேங்க் அக்கௌண்ட்டே யூஸ் பண்ணாமல் இருந்தால் அது வந்து டீஆக்டிவேட் ஆகும். ஸோ அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, இதனுடைய எய்ம் என்ன, அந்த நியூ சர்க்குலரை கொடுத்த ஆர்பிஐயோட நியூ சர்க்குலரில் வந்து அன்கிளைம் டெபாசிட் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னா prevent fraud in joint accounts, encourage savings among rural households, reactivate bank accounts and aid IAS in claiming assets, limit inactive account interest payouts சொல்லியிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரீஆக்டிவேட் பேங்க் அக்கௌண்ட்ஸ் ரீஆக்டிவேட் பண்ணி அண்ட் எய்ட் ஹையர்ஸ் இன் கிளைமிங் அசட்ஸாக வந்து கொடுக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அண்ட் எய்ட் ஹையர்ஸ்னா வாரிசுகள். ஓகேங்களா. இன் கிளைமிங் அசட்ஸாக வந்து கொடுக்கணும். இதனுடைய எய்ம் வந்து அதுதான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which bank has launched India's first cyber security operation center, CSOC ன்னு சொல்லுவாங்க, சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டர் ஃபார் கோஆபரேட்டிவ் பேங்க், கூட்டுறவு வங்கி. ஓகேங்களா. எந்த பேங்க் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட், எந்த பேங்க் பார்த்தோம்னா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் ஆஃப் குஜராத்தா, மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்கா, இல்லை பஞ்சாப் ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்கா, இல்லை கேரளா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க்கான்னு பார்த்தோம்னா மகாராஷ்டிரா ஸ்டேட் கோஆபரேட்டிவ் பேங்க் தான் வந்து இந்த சைபர் செக்யூரிட்டி ஆப்ரேஷன் சென்டரை வந்து ஃபஸ்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. லான்ச் பண்ண பேங்க். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what digital feature has Indian Overseas Bank launched to help customer locate branches and ATM வந்து பண்றதுக்கு, அதாவது ஈஸியாக எப்படி சொல்றேன்னா பக்கம் நியர்பையில் இருக்கக்கூடிய பேங்க்ஸ், ஐஓபி பேங்க் லொக்கேட் பண்ணுறதுக்கு தான் வந்து மெயினாக எந்த ஆப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, எந்த டிஜிட்டல் ஃபீச்சர்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐஓபி டைரக்டா, ஐஓபி மேப்,
ஐடி, லொக்கேட் ஐஓபி ஆர் நியர்பை ஐஓபியான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து லொக்கேட் ஐஓபி. ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா what is the name of IndusInd Bank newly launched hyper personalized financial super app வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. எந்த பேங்க்னா IndusInd Bank. அதனுடைய நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ் பேவா, இண்டி, இண்டஸ் ஒன், இன்ஃபினிட்டி. இந்த நியூ நேம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இண்டி அப்படின்றது தான் வந்து INDIE. அதுதான் வந்து இதனுடைய நியூ ஆப் நேம் IndusInd பேங்கோட. ஓகேங்களா. நியூலி லான்ச்டு ஹைப்பர் பர்சனலைஸ் ஃபினான்ஷியல் சூப்பர் ஆப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா what is the revised standard asset provisioning requirement for under construction project RBI final norms issued in June 2025. இந்த கொஸ்டின் ஆல்ரெடி பார்த்தோம். இதில் எவ்வளோ பர்சன்டேஜ்னு பார்த்தோம்னா நமக்கு 1%. ஓகேங்களா. அடுத்தது வாட் இஸ் த நேம் ஆஃப் நியூ MSME, அதாவது ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்ல அதுதான் MSME ஃபோக்கஸ்டு பிஸ்னஸ் லோன் பிளாட்ஃபார்ம் லான்ச்டு பை பூனாவாலா ஃபின்காப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதனுடைய நேம் அந்த நியூ MSME ஃபோக்கஸ் பிஸ்னஸ் லோன் பிளாட்ஃபார்முக்கான ஒரு நேம் இருக்குது சரிங்களா. அந்த நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா MSME கிரெடிட் ப்ளஸ்ஸா, பிஸ்னஸ் ஃபாஸ்ட் ட்ராக்கா, லோன் பஜாரா, பிஸ்னஸ் லோன் 24/7 கேட்குறாங்க. ஓகேங்களா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பிஸ்னஸ் லோன் 24/7. ஓகேங்களா. 7 days 24 hours வந்து இதுக்கான அவைலபிலிட்டி வந்து இருக்கும். ஸோ தென் தே கேன் ஏபிள் டு அப்ளை அண்ட் கெட் த லோன் இன் த டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம். ஓகேங்களா. அதோட மெயின் மோட்டோவாக தான் இது கொண்டு வந்திருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா பூனாவாலா ஃபின்காப். ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா IFC has announced a retirement of how much in investment of how much Motilal Oswal alternative in 2025ல எவ்வளோ அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க IFC வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 100 million, 75, 60, 45 million பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து 60 million தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. 60 million வந்து மோதிலால் ஒஸ்வால் வந்து அதாவது இதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. IFC has announced an investment of how much, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்கன்னா 60 million வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காங்க. இதில் மோதிலால் ஒஸ்வால் ஆல்டர்னேட்ஸில். ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் டிராஃப்ட் டைரக்ஷன்ஸ் ஆன் ருப்பி இன்ட்ரெஸ்ட்டில் வந்து ருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெடியூட்டிவ்ஸோட எய்ம் எதுக்கோசரம்ன்றது கேட்குறாங்க. எலிமினேட் சச் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், இன்க்ரீஸ் ரெகுலேட்டரி ஓவர்சைட், ரிலாக்ஸ் ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ், இன்ட்ரடியூஸ் ஃபாரின் பார்ட்டிசிபென்ட்ஸா. இதற்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா ஆர்பிஐயோட லேட்டஸ்ட் டிராஃப்ட் டைரக்ஷன் வந்து ருப்பி இன்ட்ரெஸ்ட் ரேட் டெரிவேட்டிவ்ஸோட மெயின் எய்ம் பார்த்தீங்கன்னா ரிலாக்ஸ் ரிப்போர்ட்டிங் ரெக்யர்மெண்ட்ஸ் தான் வந்து இதனுடைய மெயின் எய்மாக இருக்குது. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா by how many basis points has SBI reduced ஓகேங்களா lending rates following the RBI policy rate cut பொறுத்து SBI வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்கு லெண்டிங் ரேட்ஸை. எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்குன்றது தான் அதுக்கான கொஸ்டின். 25, 40, 50, 75 பேசிக் பாயிண்ட்ஸ். எவ்வளோ பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 50 பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. BPS மீன்ஸ் பேசிக் பாயிண்ட்ஸ் வந்து ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா RBI recently increased the agency commission for banking platforms of which of the following activities. எதுக்கோசரம் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஏடிஎம் ஆப்ரேஷனா, கவர்மெண்ட் பிஸ்னஸ், மியூச்சுவல் ஃபண்ட் சேல்ஸ்க்கா, இல்லை ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனுக்கான்னு பார்த்தோம்னா மெயினாக எதுக்கு இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட் பிஸ்னஸ்க்கோசரம் தான் வந்து RBI வந்து ரீசெண்டாக ஏஜென்சி கமிஷன் ஃபார் பேங்க் பர்ஃபார்மிங் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா NPCI நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் அண்ட் JCB இன்டர்நேஷனலும் வந்து அனௌன்ஸ்டு லிமிட்டட் டைம் கேஷ்பேக் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாங்க ஆஃபர் ஃபார் ரூபே கார்டு ஹோல்டருக்கு. ஓகேங்களா. அதனுடைய கேஷ்பேக் பர்சன்டேஜ் எவ்வளோ அப்படின்றது பார்த்தோம்னா 10%, 15, 20, 25% பார்த்தோம்னா 25% வந்து கேஷ்பேக் வந்து இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுவுமே வந்து லிமிட்டட் டைம் மாதிரி தான். ரூபே கார்டு ஹோல்டருக்கு மட்டும் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க லிமிட்டட் டைம் கேஷ்பேக். ஓகேங்களா. எத்தனை பர்சன்ட்னா 25%. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா SEBI's centralized fees collection mechanism CEFCOM aim to safeguard investment payment to எதுக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸா, புரோக்கர்ஸா, இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ் அண்ட் ரிசர்ச் அனலிஸ்டா, இல்லை இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்கான்னு பார்த்தோம் அப்படின்னா
அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்க்கும் ரிசர்ச் அனலிஸ்ட்க்கு தான் வந்து மெயினான இதுக்கான எய்மாக வந்து இருக்குது. இது சிஇஎஃப் சிஓஎம் செபியோட சென்ட்ரலைஸ்டு ஃபீஸ் கலெக்ஷன் மெக்கானிசமுக்கான மெயின் எய்ம் டு சேஃப்கார்ட் த இன்வெஸ்டர் பேமெண்ட் வந்து எதுலேருந்துன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர்ஸ்க்கும் ப்ளஸ் வந்து ரிசர்ச் அனலிஸ்ட்டுக்கும் வந்து மெயின் எய்மாக வந்து இதுக்கான கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which platform by Intellect Design Arena as first Abu Dhabi bank implemented for lending transformation கோசரம் எந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க? இன்டெலெக்ட் கோர் பிளஸா, EMACH.AI லெண்டிங், iDesign லெண்டா, இல்லை ஸ்மார்ட் பேங்க் 360 பார்த்தோம் அப்படின்னா இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா EMACH.AI லெண்டிங் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. எதுக்கு ஃபர்ஸ்ட் அபுதாபியோட பேங்க் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃபார் லெண்டிங் டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கோசரம். ஓகேங்களா. அடுத்தது பார்த்தோம்னா வாட் வாஸ் த இம்ப்ரூவ்ட் சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் SDQIன்னு சொல்லுவாங்க ஸ்கோர் ஃபார் SCBs இன் மார்ச் 2025 படி ஸ்கோர் எவ்வளோ அப்படின்றது கேட்குறாங்க. 86.8 70 3 இல்லை எவ்வளோ, அதாவது அந்த ஸ்கோர் வந்து எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்றது தான் கொஷின்ஸ். ஓகேங்களா. ஸோ 20 எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 பாயிண்ட்ஸ் வந்து 3 ஸ்கோர் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு, விச் மீன்ஸ் இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓகேங்களா. இதில் சூப்பர்வைசரி டேட்டா குவாலிட்டி இண்டெக்ஸ் படி. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா as of mid 2025 what category of Indian banks has not fully migrated to ISO 20022 மெசேஜிங் ஸ்டாண்டர்டுக்கு வந்து எந்த இது வந்து ஃபுல்லி மைக்ரேட்டட் ஆகலை, எந்த இந்தியன் பேங்க்ஸ். ஓகேங்களா. எந்த கேட்டகரி ஆஃப் இந்தியன் பேங்க்ஸ் வந்து மூவ் ஆகலை அப்படின்னு பார்த்தோம்னா ஃபாரின் பேங்க்கா, ரீஜனல் ரூரல் பேங்க்கா, ப்ரைவேட் செக்டார் பேங்க் இல்லை கோஆப்ரேட்டிவ் பேங்க்கான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து ப்ரைவேட் செக்டார் பேங்க். ஓகேங்களா. ப்ரைவேட் செக்டார் பேங்க் தான் வந்து மூவ் ஆகலை. பட் ஆனால் இப்போ ரீசெண்டான நியூஸ் படி ஃபுல்லி மைக்ரேட்டடான ISO 20022 எதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவில் ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா SBI தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பிரைவேட் செக்டார் பேங்க். ரீசன்ட் நியூஸ்ல வந்து இந்த ISOக்கு சேஞ்ச் ஆன பேங்க் வந்து ஃபர்ஸ்ட் பேங்க் எதுன்னு பார்த்தீங்கன்னா SBI, ஃபுல்லி இந்த அப்கிரேடடான ISO. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாட் மேஜர் சேஞ்ச் ஆஸ் செபி ப்ரொபோஸ்ட் ரிகார்டிங் KYC ரிஜிஸ்ட்ரேஷன் ஏஜென்சி KRS பற்றி என்ன மேஜர் சேஞ்சாக வந்து செபி ப்ரொபோஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தோம்னா மெர்ஜ் வித் AMFI அபாலிஷ் பண்ணுறதா, இல்லை லெட் தம் ஃபங்க்ஷன் ஆஸ் அக்ரிடியேஷன் ஏஜென்சினாலையா, இல்லை ட்ரான்ஸ்ஃபர் ஃபங்க்ஷன் டு RBIக்கான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா லெட் தம் ஃபங்க்ஷன் ஆஸ் அக்ரிடியேஷன் ஏஜென்சியாக வந்து ரன் பண்ணுறதுக்கு தான் வந்து இதுக்கான சேஞ்ச், மேஜர் சேஞ்ச் வந்து கொண்டு வந்திருக்கு செபி. ஓகேங்களா. இதுக்கு KYCக்கோசரம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா அக்கார்டிங் டு ICRA ப்ரொஜெக்ஷன் படி வாட் இஸ் த இந்தியாஸ் எஸ்டிமேட்டட் ரியல் GDP growth rate as of எந்த இயர்னா ஃபினான்ஷியல் இயர் 2026 படி எவ்வளோ பர்சன்டேஜ்? 6%, 6.2, 6.5, 6.8 பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா 6.2% தான் வந்து இதுக்கான ஆன்சர். இது வந்து GDP. ஓகேங்களா. GDP எந்த இயர்னா ஃபினான்ஷியல் இயர் 26க்கு ப்ரெடிக்ஷன் பண்ணியிருக்காங்க, எஸ்டிமேட் பண்ணி வச்சிருக்காங்க 6.2%. ஓகேங்களா. அடுத்த கொஸ்டின் பார்த்தோம்னா விச் பேங்க் ஹேஸ் பார்ட்னர்டு வித் SBI கார்டோட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்காங்க டு லான்ச் கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் இன் 2025ல. சரிங்களா. எந்த பேங்க் பார்த்தோம்னா இந்தியன் பேங்கா, பஞ்சாப் சிந்த் பேங்கா, இல்லை பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, இல்லை யூகோ பேங்கா? இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா BOM, விச் மீன்ஸ் பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா தான் வந்து SBI கார்டோட கம்பைன் பண்ணி இந்த கோ பிராண்டட் கிரெடிட் கார்ட்ஸ் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸ். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்த லாஸ்ட் வீக்கில் நடந்த அப்பாயின்மெண்ட்ஸ் வந்து ஒன்ஸ் வந்து கோ த்ரூ பண்ணிக்கலாம். ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா அப்பாயின்மெண்ட்ஸில் who has been appointed as the new economic affairs secretary for எஃபெக்டிவ் ஃப்ரம் July 1, 2025ல இருந்து யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா யார் அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அமிதாப் காண்டா, அனுராக் தக்குரா, கிருத்தி கவுனகர், ராமச்சந்திரனா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா அனுராதா தாக்கூர் அப்படின்றவர் தான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நியூ எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who is likely to be appointed as India's new high commissioner to கனடாவுக்கு வந்து நியூ ஹை கமிஷனராக இந்தியா சார்பாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஹர்ஷ்வர்தனா ஸ்ரிங்கலா, சஞ்சய் வர்மா, தினேஷ் கே பட்நாயக், அரிந்தம் பக்ஷி. யார் இதுக்கான ஆன்சர் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா
தினேஷ் கே பட்நாயக் அப்படின்றவர் தான் வந்து ஹை கமிஷனர் டு கனடாக்கு, ஓகேங்களா, இந்தியா சார்பா ஹை கமிஷனர் டு கனடாவுக்கு வந்து நியூ ஹை கமிஷனரா யார் வந்து பண்ணியிருக்காங்க பார்த்தீங்கன்னா தினேஷ் கே பட்நாயக் அப்படின்றவர், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been named the brand ambassador for the World Para Athletic Championship 2025 ஓட பிராண்ட் அம்பாசிடரா யாரை வந்து நியமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா தீபக் மாலிகா, கங்கனா ரானாட், பிரியங்கா சோப்ரா, ஹிமா தாஸா அப்படின்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா கங்கனா ரானாட் அப்படின்றவர் தான் வந்து அவங்கள தான் வந்து பிராண்ட் அம்பாசிடர் ஃபார் த வேர்ல்டு பேரா அத்லெட்டிக் சாம்பியன்ஷிப்க்கு வந்து பிராண்ட் அம்பாசிடராக போட்டிருக்காங்க, ஓகேங்களா, கங்கனா ரனாவட், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as a AD camp, அதாவது ஏடிசின்னு சொல்லுவாங்க, டு பிரசிடென்ட் திரௌபதி முர்மு, அவங்களுக்கு வந்து ஒரு அசிஸ்டன்ட், கிட்டத்தட்ட பர்சனல் அசிஸ்டன்ட்டுக்கு மாதிரி தான், பிஏ மாதிரி, ஓகே, ப்ளஸ் செக்யூரிட்டிக்கோசரம் ஏடி கேம்ப்னு சொல்லுவாங்க, ஏடிசி. யாருன்னு பார்த்தோன்னா லெப்டினன்ட் ஜெனரல் மதுரி கனிட்கர், லெப்டினன்ட் கமாண்டர் யாஷி சொலங்கியா, விங் கமாண்டர் சலிசா தாமி. அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா அவானி சதுர்வேதியான்னு கேட்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சொலங்கி அப்படின்றவங்க தான் வந்து ஷார்ட்டாக வந்து அவங்கள சொல்லுவாங்க சொலங்கின்னு சொல்லிட்டு. லெப்டினன்ட் கமாண்டர் யாஷாஷி சொலங்கின்றவங்க தான் வந்து திரௌபதி முர்முவோட ஏடிசி, அதாவது ஏடி கேம்பாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which NBFC is in the process of appointing a new MD and CEO of June 2025ல NBFCயோட நியூ MD and CEOவா இருக்க போறாங்க பார்த்தீங்கன்னா பூனாவாலா ஃபின்காப்பா, இல்லை முத்தூட் ஃபைனான்ஸ், SMFG இந்தியாஸ் கிரெடிட் ஆர் பஜாஜ் ஃபின்சர்ஃபான்றது பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா SMFG இந்தியா கிரெடிட் தான் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணுறதுக்கு வந்து என்பிஎஃப்சி வந்து சொல்லியிருக்கு, ஓகேங்களா. ப்ராசஸ் போயிட்டுருக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been appointed as the MD மேனேஜிங் டைரக்டர் MD ஆஃப் சன் பேராமெட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு வந்து அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. எஃபெக்டிவ் எப்போனா செப்டம்பர் 2025ல இருந்து. அவர் யார், அவருடைய பேர் பார்த்தீங்கன்னா பிரசாந்த் குமாரா, கிருட்டி கனோர்கரா, திலீப் சங்கவி, ஆர்கே ராமச்சந்திரனா பார்த்தோம்னா கிருட்டி கனோர்கர் அப்படின்றவர் தான் வந்து அவங்கள தான் வந்து சன் பார்மாசிட்டிக்கல் இண்டஸ்ட்ரீஸ்க்கான எம்டியாக வந்து அப்பாயின்மெண்ட் பண்ண போகிறாங்க. எப்போனா செப்டம்பர் 1, 2025ல இருந்து, ஓகேங்களா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா who has been appointed as non-executive part-time chairman of தமிழ்நாடு மெர்ச்சன்டைல் பேங்க்கு வந்து நான் எக்ஸிக்யூட்டிவாகவும் பார்ட் டைமாகவும் அப்பாயின்மெண்ட் பண்ணுறது யாரை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிருட்டி கனோர்கரா, அமிதாப் காண்டா, கே ராமச்சந்திரன், இல்லை ரமேஷ் சாகனா பார்த்தோம்னா கே ராமச்சந்திரன் அப்படின்றவரை தான் வந்து பார்ட் டைம் தமிழ்நாடு மெர்ச்சன்டைல் பேங்க்குக்கு வந்து பார்ட் டைம் சேர்மேனா வந்து நான் எக்ஸிக்யூட்டிவா வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க கே ராமச்சந்திரன், ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who has been reappointed, அதனால ஆல்ரெடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாரு, பட் ரீஅப்பாயிண்டடா MD and CEO ஆஃப் எஸ் பேங்க்குக்கு வந்து எஸ் பேங்க் வந்து டெம்பரரியாக போட்டுட்டு இருந்தாங்க, ஓகேங்களா. நெக்ஸ்ட் வந்து டெம்பரரி மீன்ஸ் இன்டரிமா போட்டுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ரீஅப்பாயிண்டட் as MD and CEO ஆஃப் எஸ் பேங்க் ஃபார் 6 months போட்டிருக்கிறது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சந்தீப் பக்ஷியா, ஆதித்யா புரி, இல்லை பிரசாந்த் குமார், இல்லை ரஞ்சிஷ் குமார். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிரசாந்த் குமார் அப்படின்றவர் தான் வந்து இப்போ ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க MD and CEO ஆஃப் எஸ் பேங்க்குக்கு, ஓகேங்களா. எப்போ இருந்து பார்த்தீங்கன்னா 6 monthsக்கு, ஃப்ரம் October 6, 2025ல இருந்து 6 monthsக்கு, ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோன்னா who has become the first ever woman to head the UK's MI6 இன்டெலிஜென்ட் ஏஜென்சியில் வந்து ஃபர்ஸ்ட் எவர் உமன் யார் வந்து ஆகியிருக்காங்கன்னு பார்த்தீங்க தலைமையா, ஓகேங்களா. ஸ்டெல்லா ரிமிங்டன், அன்னி கெசட் பட்லர், பிளைசி மேட்ரிவெலி, ஃபியோனா ஹில். யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா பிளைசி மேட்ரிவெலின்றவங்க தான் வந்து ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் யூகேவோட MI6ஓட இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சியோட ஹெட்டாக வந்து பிகம் வந்து வந்திருக்காங்க, ஓகேங்களா, பிளைசி மேட்ரிவெலி. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who has been appointed as the MD and மேனேஜிங் டைரக்டர் அண்ட் ஹெட் ஆஃப் மெட்டா இந்தியா 2025 வந்து மெட்டாக்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா யாருன்னு பார்த்தீங்கன்னா அஜித் மோகனா, அர்ஜுன் ஸ்ரீனிவாஸ், சந்தீப் பட்ரா, இல்லை மனிஷ் சோப்ராவா. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா
அருண் ஸ்ரீனிவாஸ் அப்படின்றவரை தான் வந்து எம்டி அண்ட் ஹெட் ஆஃப் மெட்டா இந்தியாவுக்கு, ஓகேங்களா, எப்போ இருந்ததுன்னா 2025 இப்போ தான் மெட்டா இந்தியாவுக்கு வந்து ரீசெண்டாக அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க அருண் ஸ்ரீனிவாஸ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who has been appointed as the new CEO of French luxury group Kering in 2025 வந்து சிஇஓவை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தோம்னா, பிரான்கோயிஸ் என்ரி பினால்டா, லூகா டி மியோ, ஜீன் மார்க் டுப்ளரிக்ஸ் அண்ட் மார்க்கோ பிசாரியா. யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, லூகா டி மியோ அப்படின்றவங்கள தான் வந்து சிஇஓ ஆஃப் ஃப்ரெஞ்ச் லக்ஸுரி குரூப் கேரிங்க்கு வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who has been appointed as the executive director of ICICI பேங்க்குக்கு, ஓகேங்களா, வித் ஆர்பிஐ அப்ரூவல் இன் 2025ல ரீஅப்பாயின்மெண்ட், இவங்களையும் ரீஅப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க. யாருன்னு பார்த்தீங்கன்னா, சந்தீப் பாட்ரா, விஷாக்கா முலி, ராகேஷ் ஜா, இல்லை அனுப் பக்ஷி. ஓகேங்களா. யாருன்னு பார்த்தோம்னா, சந்தீப் பட்ரா அப்படின்றவரை தான் வந்து ஐசிஐசிஐ பேங்கோட ரீஅப்பாயின்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. எக்ஸிகியூட்டிவ் டைரக்டரா சந்தீப் பட்ரா ஐசிஐசிஐ பேங்க்குக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who has been appointed as the senior vice president and the head of the driver and delivery organization at ஸ்விக்கிக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா, யாரை வந்து சீனியர் வைஸ் பிரசிடென்ட்டாக போட்டிருக்காங்கன்னா, அன்கித் கபூரா, சௌரவ் கோயல், ரமேஷ் மெனான், இல்லைனா ஆஷிஷ் சந்திராவான்னு பார்த்தோம்னா, சௌரவ் கோயல் அப்படின்றவரை தான் வந்து அதாவது சீனியர் வைஸ் பிரசிடென்ட் அண்ட் ஹெட் ஆஃப் த டிரைவர் அண்ட் டெலிவரி ஆர்கனைசேஷன் ஸ்விக்கிக்கு. ஓகேங்களா. யாரு? சௌரவ் கோயல் அப்படின்றவரை. ஓகேங்களா. மேபி கண்டினியூஸாக அப்பாயின்மெண்ட்ஸ் இருக்கிறதுனால நீங்கள் அதை பாயிண்ட் அவுட் பண்ணி வச்சுட்டாவே உங்களுக்கு ஈஸியாக வந்து ரிமெம்பர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா, who will join SEBI board as a member effective in July 1, 2025 இருந்து while also serving as a economic affairs secretary-ஆவும் இவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. யாரு பார்த்தோம் அப்படின்னா, டிவி சோமநாதனா, இல்ல அரவிந்த் சுப்பிரமணியன், அனுராதா தக்குரா, இல்ல அலிவாதி லாங்குமார் அப்படின்றவரா? யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா, அனுராதா தக்கூர் அப்படின்றவங்க தான் வந்து SEBI board as a member of, who will join as a SEBI board as a member effective in July 1, 2025ல. அது இல்லாம எக்கனாமிக் அஃபேர்ஸ் செக்ரட்டரியாகவும் ஒர்க் பண்ணியிருக்காங்க, சர்வ் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அனுராதா தக்கூர் அப்படின்றவங்க தான். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who has been appointed as the India's ambassador to நார்த் கொரியாவுக்கு வந்து இந்தியாஸ் அம்பாசிடர் யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிபி ஜார்ஜா, அலிவத்தி லாங்கெமுரா, விக்ரம் மிஸ்ரி, ருச்சிரா கம்பாய் அப்படின்றவங்க. யார் வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, அலிவதி லாங்குமர் அப்படின்றவங்க தான் வந்து எந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா, இந்தியாவோட அம்பாசிடரா நார்த் கொரியாவுக்கு வந்து பண்ணியிருக்காங்க. அலிவதி லாங்குமர் அப்படின்றவங்க. லாங்னா தூரமா, அதே மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. நார்த் கொரியா. இப்போ எம்ஓயூனா ஒன்றும் இல்லை, மெமரண்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு 2 கம்பெனியோட இல்லை 2 டைப் வச்சுட்டு ஒரு பாண்டு ஏதாச்சும் ஒரு போடுவாங்க பார்த்தீங்களா, அதுக்கான நியூஸ் லாஸ்ட் வீக்கில் நடந்தது. இல்லை ஒன்ஸ் ரிவைஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. விச் 3 ஆர்கனைசேஷன் ஹேஸ் சைன்ட் அ எம்ஓயூ டு கிரியேட் அன் இன்க்ளூசிவ் எஜுகேஷனல் ஈகோசிஸ்டம் ஃபார் லேர்னர் வித் டிசபிலிட்டிஸ் இன் இந்தியா? ஓகேங்களா. எந்தெந்த ஆர்கனைசேஷன் வந்து சைன் பண்ணியிருக்காங்கன்றது பார்த்தோம்னா, DEPWD, NIOS and NCRT. ஓகேங்களா. டிபார்ட்மெண்ட் ஆஃப் எம்பவர்மெண்ட் பர்சன் வித் டிசபிலிட்டிஸ், இந்த டிபார்ட்மெண்ட் ப்ளஸ் வந்து நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஓப்பன் ஸ்கூலிங் NIOSம் அண்ட் தி நேஷனல் கவுன்சில் ஆஃப் எஜுகேஷனல் ரிசர்ச் அண்ட் ட்ரைனிங் NCRT, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டும் 3 ஆர்கனைசேஷனும் சைன் பண்ணி தான் ஒரு MOU. எதுக்கோசரம்னா எஜுகேஷனல் ஈகோசிஸ்டம் ஃபார் லேர்னர்ஸ் வித் டிசபிலிட்டிஸ்க்கோசரம் இந்த இதை வந்து முன்னேற்றமாக போயிருக்காங்க. இந்த 3 ஆர்கனைசேஷனும் சேர்ந்து தான் சைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் பஞ்சாயத்தி ராஜ் signed a landmark MOU with which initiative with MEIT to integrate AI based language translation in governance. எந்த which means எதனோட கம்பைன் பண்ணி இந்த இன்டகிரேட்டட் பண்ணியிருக்காங்க AI லாங்குவேஜ் பார்த்தோன்னா, டிஜிபாக்ஷவா, பக்ஷினி, சக்ஷம் அண்ட் வாணி ஏஐன்னு பார்த்தோம்னா, இதுக்கான ஆன்சர் பார்த்தோன்னா, பஷினி அப்படின்னக்கூடிய ஒரு ஆப், விச் மீன்ஸ் ஒரு அவங்களோட தான் இன்டகிரேட் பண்ணி ஒரு ஏஐ பேஸ்டு, அதாவது லிங்குஸ்டிக்காக எல்லா இடத்துலையுமே வந்து எல்லா லாங்குவேஜஸும் வந்து பேஸ்டு வந்து அதை அண்டர்ஸ்டாண்டபிள் பண்ணுறதுக்கோசரம் இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க, இந்த இனிஷியேட்டிவ். ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் சைன்ட் எ மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வித் விச் ஃபாரின் பேங்க்
டு எக்ஸ்பேண்ட் யூபிஐ சர்வீஸ் டு சிப்ரஸ்க்கு வந்து பண்ணுறதுக்கு எந்த பேங்க்கோட கம்பைன் பண்ணியிருக்காங்கன்றதை பார்த்தோம் அப்படின்னா பேங்க் ஆஃப் சிப்ரஸா, ஹெலினிக் பேங்க்கா, இல்லை யூரோ பேங்க் சிப்ரஸ் ஆர் ஆல்பா பேங்க்கான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா யூரோ பேங்க் சிப்ரஸோட தான் வந்து எம்ஓயு பண்ணி நேஷனல் பேமெண்ட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவும் இதுவும் சேர்ந்து யூபிஐயோட எக்ஸ்பேண்டுக்கோசரம் எந்த கண்ட்ரிக்கு பார்த்தீங்கன்னா சிப்ரஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம்னா who has partnered with WHO to conduct India's first nationwide survey for developing India's specific child growth standard கோசரம். எதுக்கோசரம்னா child growth standardக்கு WHO வந்து எந்த இதோட பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நிதி ஆயோக்கா, இந்தியா அகாடமிக் ஆஃப் பீடியாட்ரிக்ஸா, இல்லை இந்தியன் கவுன்சில் ஐசிஎம்ஆரா, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேரான்னு பார்த்தோம் அப்படின்னா ஐசிஎம்ஆரோட ப்ளஸ் வந்து ஐசிஎம்ஆர் WHO சேர்ந்து தான் வந்து இந்த இந்தியாவோட ஃபர்ஸ்ட் நேஷன் வைட் சர்வே ஃபார் டெவலப்பிங் எதுக்கோசம்னா இந்தியாவோட ஸ்பெசிஃபிக் சைல்டு growth ஸ்டாண்டர்டுக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா டிசிஎஸ் டாடா கன்சல்டன்சி சர்வீஸ் ஹஸ் பார்ட்னர்ட் வித் விச் யூரோப்பியன் இன்ஸ்டியூட் எதுக்கோசரம்னு பார்த்தீங்கன்னா டு மாடர்னைஸ்டு டிரான்சாக்ஷன் ரீகன்சிலேஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா, எந்த யூரோப்பியன் இன்ஸ்டிடியூஷன் பார்த்தோம்னா யூரோப்பியன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கா, இல்லை கவுன்சில் ஆஃப் யூரோப் டெவலப்மெண்ட் பேங்கா, யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க், இல்லை யூரோப்பியன் ஸ்டெபிலிட்டி மெக்கானிசமாக பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன் விச் மீன்ஸ் சிஇபின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, கவுன்சில் ஆஃப் யூரோப்பியன்ஸ் டெவலப்மெண்ட் ப்ளஸ் டிசிஎஸோட சேர்ந்து தான் எதுக்கோசனா டு மாடர்னைஸ் டிரான்சாக்ஷன் ரீகன்சிலேஷன் சிஸ்டத்தை வந்து கொண்டு வந்தது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷ்னல் நியூஸ். ஓகேங்களா, இன்டர்நேஷ்னல் நியூஸ் தான் வந்து அடுத்ததாக பார்க்க போகிறோம். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா விச் ஃபாரின் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஸ்கூல் போர்ட் ஹஸ் பிகம் த இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆப்ரேஷன் இன் இந்தியா டு ஓவர் 2 decades, அதாவது 20 இயர்ஸாக வந்து வெயிட் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, எந்த ஃபாரின் கவர்மெண்ட் சப்போர்ட் ஸ்கூல் போர்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்நேஷ்னலாக கேம்பிரிட்ஜ் இன்டர்நேஷ்னலா, வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷனா, இல்லை எட்எக்ஸல் யூகே போர்டான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா WACEன்னு சொல்லுவாங்க, விச் மீன்ஸ் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் சர்டிஃபிகேட் ஆஃப் எஜுகேஷன் தான் வந்து ஃபாரின் கவர்மெண்ட் சப்போர்ட்டட் ஸ்கூல் போர்ட் ஹஸ் பிகம் த இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டு ஸ்டார்ட் ஆப்ரேஷன் இன் இந்தியா ஓவர் 20 decades. 20 decades means 2 decades means 20 years கணக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா வாட் ஆஸ் த UN ஜெனரல் அசம்பிளி அஃபிஷியல் டிசைக்னேட்டட் ஆஃப் த இயர் 2026 வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் யூத் இன்னோவேட்டரா அனௌன்ஸா, இல்லை இன்டர்நேஷனல் இயர் சஸ்டைனபிள் ஃபார்மிங், இல்லை உமன் ஃபார்மர், இல்லை குளோபல் நியூட்ரிஷனாக வந்து 2026 வந்து UN அசம்பிளி வந்து ஒரு டெசிக்னேட்டட் இயராக வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா இன்டர்நேஷனல் இயர் ஃபார் உமன் ஃபார்மருக்கு தான் வந்து மென்ஷன் பண்ணி இந்த 2026 வந்து அஃபிஷியலாக டிசைனேட்டட் பண்ணியிருக்காங்க. யார் இது ரிலீஸ் சொன்னதுன்னு பார்த்தீங்கன்னா அஃபிஷியலாக UN ஜெனரல் அசம்பிளி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா மகிழா கிஷன் MKSP மகிழா கிஷன் சாஷிக்திகரன் பரியோஜனா and submission on agriculture mechanization SMAM are scheme primarily aimed at primary அதாவது ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் பிரைமரி எய்ம் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா enhancing rural infrastructure, empowering women farmers and improving farm mechanism, அப்படி இல்லைனா இம்ப்ரூவிங் இரிகேஷன் நெட்வொர்க்கா, இல்லை டெவலப்பிங் ஆர்கானிக் ஃபார்மிங் கிளஸ்டர்ஸா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா எம்பவரிங் உமன் ஃபார்மர்ஸை வந்து என்கரேஜ் பண்ணுறதுக்கும், அதாவது அதிகப்படுத்துறதுக்கும், இம்ப்ரூவிங் ஃபார்ம் மெக்கானிசத்தையும் வந்து அதிகப்படுத்துறதுக்கு தான் வந்து இதனுடைய மெயின் எய்மாக வந்து இந்த ஸ்கீம் 2 ஸ்கீமுக்கான மெயின் எய்ம் இருக்குது. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியன் PM நரேந்திர மோடி இஸ் ஷெட்யூல் டு மீட் வித் விச் கனடியன் லீடர் டு ரீசெட் பைலேட்டரல் ரிலேஷனை வந்து கொண்டு வரதுக்கு எந்த நாட்டோட கனடியன் லீடர் வந்து யார் பார்த்தீங்க அப்படின்னா மார்க் கார்னே அப்படின்றவர் தான் வந்து மீட் பண்ணி பைலேட்டரல் ரிலேஷன்ஷிப் வந்து மறுபடியும் ரீசெட், அதாவது மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு மீட்டிங் வந்து செட் பண்ணி கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா இந்தியா அண்ட் கனடா ஹவ் அக்ரீட் டு ரெஸ்யூம் FTA டாக்ஸ் தட் வேர் சஸ்பெண்டட் இன் எப்போ இருந்து அது வந்து சஸ்பெண்ட் ஆகிருக்கு அப்படி அதை வந்து மறுபடியும் திருப்பி அக்ரி பண்ணியிருக்காங்க. ஜூலை 2023 இருந்தால் டிசம்பர் 2022, செப்டம்பர் மார்ச் 2024 பார்த்தோம்னா செப்டம்பர் 2023 இருந்து. ஓகேங்களா, சஸ்பெண்டட் இன் செப்டம்பர் 2023 இருந்து. ஓகேங்களா, இந்தியாவுக்கும் கனடாவுக்கும் இடையே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா நேஷனல் நியூஸ்
நேஷனல் நியூஸ் என்னன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் இஸ் த பிரைமரி அப்ஜெக்டிவ் ஆஃப் த யூனிவர்சிட்டி ஆஃப் டெல்லிஸ் நியூலி லான்ச்டு ஜெயிந்த் ஸ்கீமோட மெயின் பிரைமரி அப்ஜெக்டிவ், ஃபர்ஸ்ட் எய்ம், அது மாதிரி அதனுடைய மெயின் மோட்டோ அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரைபல் எம்ப்ளாயி கேரண்டியா, ப்ரொமோஷன் ஆஃப் ரிலிஜியன், ரீஜனல் லாங்குவேஜ், டிஜிட்டல் லிட்ரஸி அண்ட் CUET ப்ரிப்பரேஷன் ஃபார் ST ஸ்டூடெண்ட், உமன்ஸ் ஹெல்த் அவேர்னஸ் இன் ரூரல் ஏரியாஸ். இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, படிக்கிறதுக்கான அதாவது படிப்பு திறனை அதிகப்படுத்துறதுக்கு டிஜிட்டல் லிட்ரஸியும், ப்ளஸ் வந்து CUET ப்ரிப்பரேஷன்னா யூனிவர்சிட்டியான என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஃபார் ST ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. ஓகேங்களா, அதுதான் மெயின் மோட்டோவா வந்து இதனுடைய பிரைமரி அப்ஜெக்டிவா இந்த ஸ்கீம் இருக்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, from which location did Prime Minister Modi flag off India's first indigenous manufactured locomotive export டு குயினியாவுக்கு வந்து எந்த இதுல இருந்து பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி வந்து ஃபிளாக் ஆஃப் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, மொரோவர் ரயில் ஃபேக்டரி பீகார்ல இருந்து தான் வந்து இதுக்கான ஸ்டார்ட் லொக்கோமோட்டிவ் வந்து பண்ணியிருக்காங்க. எந்த நாட்டுக்கு பார்த்தீங்கன்னா குயினியான்றது ஒரு பிளேஸ்க்கு. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, why is the Delhi government planning to conduct its first cloud seeding trial in June 2025? அதாவது ஏன் இதுக்கான மெயின் மோட்டோவா எப்படி சொல்லுதுன்னா, இந்த கிளவுட் சீடிங் வந்து எதுக்கு பண்றாங்க அப்படின்னா, அந்த பொல்யூஷனை ரெடியூஸ் பண்றதுக்கு, டு ரெடியூஸ் நாய்ஸ் பொல்யூஷனா, இல்ல டு டெஸ்ட் டிசாஸ்டர் அலர்ட் சிஸ்டம், டு ரெடியூஸ் ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஃபார் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் ஸ்கேசிட்டி ரிலீஃப், டு ஸ்டடி கிளைமேட் சேஞ்ச் இம்பாக்டா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, டு இன்டியூஸ் ஆர்டிஃபிஷியல் ரெயின் ஃபார் பொல்யூஷன் அண்ட் வாட்டர் ஸ்கேசிட்டி ரிலீஃப். தண்ணியோட பற்றாக்குறை வந்து கம்மி, அதாவது தண்ணியோட பற்றாக்குறை இல்லாமல் இருக்கிறதுக்கும், ப்ளஸ் வந்து பொல்யூஷனை வந்து ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் வந்து ஆர்டிஃபிஷியல் ரெயினை வந்து இவங்க பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து கிளவுட் சீடிங்னா ஆர்டிஃபிஷியல் ரெயின். நம்ம கிளவுட்ஸில் வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து மழை வரதுக்கான செய்யறது தான் வந்து கிளவுட் சீடிங். ஓகேங்களா, எந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா டெல்லி கவர்மெண்ட், இந்தியாவில் இருக்கிற நியூ டெல்லி. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which state launched the Punjab Udyogi Kranti, India's first ஸ்டேட் லெவல் காம்ப்ரிஹென்சிவ் இண்டஸ்ட்ரியல் ரிஃபார்ம் கேம்பெயின் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா உத்யா கிராண்டின்றது. ஓகேங்களா, எந்த ஸ்டேட்னா கொஷின்லேயே இருக்கு. ஓகேங்களா, ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா பஞ்சாப். சரிங்களா, ஆப் இதனுடைய இது மட்டும் பார்த்துக்கோங்க, உத்யா கிராண்டின்னு சொல்லுவாங்க. அந்த எந்த ஸ்டேட்ல வந்து ஃபர்ஸ்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க இந்த ரெஃபார்ம் கேம்பெயின் பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சாப்ல. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த இன்லேண்ட் ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் மீட் 2025ல வந்து நடந்தது. ஓகேங்களா, எங்கன்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத்தா, இண்டோர், கொச்சி கேரளா, இல்லை புவனேஸ்வர் ஒடிஷாவான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் இண்டோர் மத்திய பிரதேஷ்ல தான் வந்து இந்த ஃபிஷரிஸ் அண்ட் அக்வாகல்ச்சர் மீட் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, Shell India partnered with which ministry to launch a national skilling initiative for training youth in electric vehicle EV and green எனர்ஜி டெக்னாலஜி. எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் வந்து இது பார்ட்னர் பண்ணியிருக்காங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் பவரா, எஜுகேஷனா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப், எல்லாம் மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்ட்டான்னு பார்த்தோம்னா MSDE, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் என்டர்பிரினர்ஷிப் மினிஸ்ட்ரிக்கு அண்டரில் மீன்ஸ் பார்ட்னர் பண்ணி தான் இந்த ஷெல் இந்தியாவோட பார்ட்னர் பண்ணி இந்த ட்ரைனிங் யூத் வந்து கொண்டு வந்திருக்காங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which city was chosen as a national venue for the 11th International Day of Yoga on June 2025ல பார்த்தோம் அப்படின்னா, ரிஷிகேஷா, இல்லை மைசூர், விசாகப்பட்டினம், வாரணாசியான்னு பார்த்தோம்னா விசாகப்பட்டினத்தில் தான் வந்து எத்தனாவது எடிஷன் பார்த்தீங்கன்னா 11th எடிஷன், விச் மீன்ஸ் 11th டைம் இன்டர்நேஷனல் டே ஆஃப் யோகா வந்து பிளேஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கு. ஓகேங்களா, எந்த பிளேஸ்னு பார்த்தீங்கன்னா விசாகப்பட்டினம். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, who chaired the meeting to assess preparation for India's 16th national census to be conducted in 2027. 2027ல கண்டக்ட் பண்ணுற நேஷனல் சென்சஸ் வந்து 16th நேஷனல் சென்ஸ். இதுல 2 கொஸ்டின்ஸ் இருக்கு. எங்கன்னு பார்த்தீங்க, எந்த இயர்ல இருந்துன்னா 2027ல கால்குலேட் பண்றாங்க. எத்தனாவது சென்சஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 16th சென்சஸ். ஓகேங்களா, எந்த யாருக்கு அதை வந்து சார்ட் பர்சனா இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம அமித்ஷா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, according to the Union Minister Prahlad Joshi, India aims to achieve what percentage of power capacity from non-fossil sources by 2030க்குள்ள எவ்வளோ % வந்து இந்தியாவோட எய்ம் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா 40, 45%, 50, 60% பார்த்தோம்னா 50%
ஓகேங்களா? 50% வந்து எதுலேருந்து பார்த்தீங்கன்னா, ஃப்ரம் நான் ஃபாசில் சோர்சஸ்ல இருந்து மட்டுமே பவர் கெப்பாசிட்டியான பெர்சன்டேஜ் 2030க்குள்ள வந்து அச்சீவ் பண்ணணும்னு சொல்லிட்டு எய்ம் வச்சிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வாட் ஹாஸ் ட்ராய் ரெகுலேட்டட் டு என்ஷூர் அஃபோர்டபுள் பப்ளிக் வைஃபை அண்டர் பிஎம் வாணி ஸ்கீம். பிஎம் வாணி ஸ்கீம் எதுக்குன்னா, பப்ளிக்கான வைஃபை வந்து ஃப்ரீயா எல்லாருமே யூஸ் பண்ணி அஃபோர்டபுளா இருக்கணுன்றதுக்கோசரம், யார் ரெகுலேட் பண்ணதுன்னா ட்ராய். ஓகேங்களா? ஸோ இதனோட மெயின் பர்ப்பஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, டாரிஃப் ஃபார் பப்ளிக் டேட்டா ஆஃபீசர்ஸ் தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? டாரிஃப் ஃபார் பப்ளிக் டேட்டா ஆஃபீசர்ஸ். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which state launched the Dure X-ray program under the NTEP, which means National Tuberculosis Elimination Program அண்டர்ல இந்த டியூர் எக்ஸ்ரே ப்ரோக்ராம் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. எந்த ஸ்டேட்ல பார்த்தோம் அப்படின்னா, ஒடிஷாவா, அசாமா, வெஸ்ட் பெங்காலா, ஜார்க்கண்டான்னு பார்த்தோம்னா, வெஸ்ட் பெங்கால்ல வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? வெஸ்ட் பெங்கால் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டியூர் எக்ஸ்ரே ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, what is the main aim of the Dati Abba John John Bhagirathi Abhiyan launched by Ministry of Tribal Affairs? இதனுடைய மெயின் மோட்டோ இல்லை மெயின் எய்ம் எதுன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரொமோட் ட்ரைபல் லாங்குவேஜஸா, லான்ச் ஹெல்த் கேம்ப்ஸ் இன் ரூரல் ஸ்கூல்ஸ், அச்சீவ் பெனிஃபிட்ஸ் சேச்சுரேஷன் இன் ட்ரைபல் ஏரியாஸ், ட்ரெயின் ட்ரைபல் யூத்ஸ் இன் ஐடி ஸ்கில்ஸா. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா, அச்சீவ் பெனிஃபிட்ஸ் ஃபார் ட்ரைபல் ஏரியா, சேச்சுரேஷன் ஃபார் ட்ரைபல் ஏரியாஸ்க்கான அவங்களுக்கான ஒரு ஒரு பெனிஃபிட்ஸை கொண்டு வரதுக்கு தான் வந்து இதனுடைய மெயின் எய்ம். ஓகேங்களா? இது எந்த மினிஸ்ட்ரிக்கு அண்டர் வருதுன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ட்ரைபல் அஃபேர்ஸ்க்கு கீழே வருது இந்த ஸ்கீம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் வாஸ் த ஃபர்ஸ்ட் அசம்பிளி ஆஃப் த இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ், விச் மீன்ஸ் ஐபிசிஏ இன்டர்நேஷனல் பிக் கேட் அலையன்ஸ் எங்கே ஹோஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, கசிரங்காவா, நியூ டெல்லி, மைசூர், இன்னும் ஜிம் கார்பெட் எந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் இது வந்து ஃபர்ஸ்ட் அசம்பிளி. ஓகேங்களா? ஐபிசிஏயோட ஃபர்ஸ்ட் அசம்பிளி எங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, நியூ டெல்லியில் தான் வந்து ஹோஸ்ட் பண்ணுறதுக்கு கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which Indian state became the first to implement mobile based e-voting, which means எலக்ட்ரானிக் ஓட்டிங் மைக்ரேட் ஆகிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு வந்து ஈஸியாக வந்து பண்ணுறதுக்கோசரம். ஓகேங்களா? டு டிபட் இன் அர்பன் லோக்கல் பாடி பூல்ஸ் எந்த ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் எந்த இந்தியன் ஸ்டேட் வந்து ஃபர்ஸ்ட் இது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேரளாவா, பீகாரா, ஆந்திர பிரதேஷ் இல்லை தெலுங்கானாவான்னு பார்த்தோம்னா, பீகார் தான் வந்து இதை லான்ச் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்தியன் ஸ்டேட் அது இல்லாமல் இது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த இ ஓட்டிங் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, which city launched India's dedicated gig worker spot வந்து லான்ச் பண்ணது எந்த சிட்டி பார்த்தோம்னா, மும்பையா, பூனேவா, பெங்களூரா, சென்னையான்னு பார்த்தோம்னா, எந்த சிட்டி லான்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, சென்னை தான் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறது ஃபர்ஸ்ட் டெடிகேட்டட் கிக் ஒர்க்கர் ஸ்பாட். ஓகேங்களா? எந்த சிட்டி? சென்னையில். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, பெலம் கேவ்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் were recently declared ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த ஆர்கனைசேஷன் வந்து இது ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஆர்கியாலஜிக்கல் சர்வேவா, ஜியாலஜிக்கல் சர்வேவா, இல்லை மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், நேஷனல் பயோடைவர்சிட்டி அத்தாரிட்டி எந்த விச் மீன்ஸ் எந்த ஆர்கனைசேஷன் வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டாக வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தோம்னா, ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா தான் வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. எந்த பெலம் கேவ்ஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆந்திர பிரதேஷ்ல இருக்கு. ஓகேங்களா? பெலம் கேவ்ஸ் இன் ஆந்திர பிரதேஷ் தான் வந்து ஜியோ ஹெரிட்டேஜ் சைட்டா ஜியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா வந்து டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, வேர் டிட் கூகுள் இனாகிரேட்ஸ் ஃபர்ஸ்ட் சேஃப்டி என்ஜினியரிங் சென்டர், விச் மீன்ஸ் ஜிஎஸ்இசின்னு சொல்லுவாங்க, இன் ஏஷியா பசிபிக் ரீஜியன்ல எங்கே வந்து இனாகிரேட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேஃப்டி இன்ஜினியரிங் சென்டர் எங்கன்னு பார்த்தோம்னா, பெங்களூரா, சிங்கப்பூரா, ஹைதராபாத்தா, நியூ டெல்லியான்னு பார்த்தோம்னா, ஹைதராபாத்தில் வந்து அதாவது இனாகிரேட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? எந்த கம்பெனி பார்த்தீங்கன்னா, கூகுள் ஹைதராபாத் லொக்கேஷன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா, the Calcutta High Court ordered the resumption MGNRA GA scheme in West Bengal from which date after 3 years சஸ்பென்ஷனுக்கு அப்புறம் ஆர்டர் ரிசம்ஷன் பண்ணுறதுக்கான ஆர்டர் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஜூலை 1 2025, ஆகஸ்ட் 1 2025, செப்டம்பர் 1 2025, ஜூன் 30 2025. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா, ஆகஸ்ட் 1 2025 தான் வந்து இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? அடுத்தது எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் அதாவது நேஷ்னல், இன்டர்நேஷ்னல் மற்ற எல்லாமே பார்த்தாச்சு. இப்போ வந்து புக்ஸு, மற்ற
எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இதுக்கப்புறம் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னா, ஹூ இஸ் த ஆத்தர் ஆஃப் த புக் த ஸ்டார்ஸ் லைட் த வே எ ஜேர்னி த்ரூ டைம் அண்ட் பியாண்ட் பப்ளிஷ்டு பை பென்குயின் ரேண்டம் ஹவுஸ் இந்தியா. இது இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தோம்னா பட்டாச்சாரியா, சுஜிதா ராஜ் கண்ணா, பிரீத்தி ஷெனாய், இல்ல ஜும்பா லஹாரி. இதுக்கான ஆன்சர் பார்த்தோம் அப்படின்னா சுஜிதா ராஜ் கண்ணா அப்படின்றவங்க தான் வந்து இந்த புக்கோட ஆத்தர். இந்த புக்கோட நேம் பார்த்தீங்கன்னா த ஸ்டார்ஸ் லைட் த வே த ஜேர்னி த்ரூ டைம் அண்ட் பியாண்ட். சுஜிதா ராஜ் கண்ணா அப்படின்றவர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ஹூ ரோட் டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் 1998 to 2014 the third volume in a series of India finance minister published by Penguin Business. யார் இது வந்து ரோட் பண்ணாங்க இந்த புக்கை பார்த்தோம் அப்படின்னா டிஎன் நினானா, சுஜிதா தலால், ஏகே பட்டாச்சாரியா இல்லை ரகுராம் ராஜனா பார்த்தோம்னா ஏகே பட்டாச்சாரியான்றவங்க தான் வந்து இந்த புக்கை வந்து எழுதியிருக்காங்க. ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்ஸ் 1998 2014 தேர்ட் வால்யூம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா which Indian publication won the title of Champion of Digital Media Award South Asia 2025 at the WAN IFRA அவார்டில் வந்து வின் பண்ணியிருக்குது. எந்த இந்தியனோட பப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா இந்துஸ்தான் டைம்ஸா, இந்தியன் எக்ஸ்பிரஸா, இல்லை த ஹிந்துவா, இல்லை டைம்ஸ் ஆஃப் இந்தியாவான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா த ஹிந்து தான் வந்து இந்த சாம்பியன் வந்து வின் பண்ணி இந்த டைட்டில் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? டிஜிட்டல் மீடியா அவார்ட் சவுத் ஏஷியா 2025. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோன்னா விச் கம்பெனி ஓன் த 2025 ஃபுட் பிளானட் ப்ரைஸ் ஃபார் டெவலப்பிங் ஃபாசில் ஃப்ரீ கிரீன் ஃபெர்டிலைசர் டெவலப் பண்ணுறதுக்கோசரம் வின் பண்ண ஒரு கம்பெனி யார் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா நைட்ரோ கேப்ட் அப்படின்றக்கூடிய ஒரு கம்பெனி தான் வந்து 2025 ஃபுட் பிளானட் ப்ரைஸ் வந்து வின் பண்ணியிருக்கு. என்ன பர்பஸ் என்ன டெவலப் பண்ணதுக்கோசரம் பார்த்தீங்கன்னா ஃபாசில் ஃப்ரீ கிரீன் ஃபெர்டிலைசரை வந்து டெவலப் பண்ணதுக்கு நைட்ரஜன். ஓகேங்களா? நைட்ரஜன் கேப். ஓகேங்களா? நைட்ரோ கேப்ட் வந்து பண்ணதுக்கு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா during his state visit to Cyprus in June 2025 Prime Minister Narendra Modi was conferred with which honor? எதை வச்சு கௌரவப்படுத்தினாங்க, எந்த ஹானர் வந்து கௌரவப்படுத்தினாங்கன்னு பார்த்தோம் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் ஒனிக்ஸா, கிராண்ட் கிராஸ் ஆர்டர் ஆஃப் மக்ரியாஸ் 3, ஆர்டர் ஆஃப் செயின்ட் ஜார்ஜ், இல்லை லீஜன் ஆஃப் ஹானரான்னு பார்த்தோம் அப்படின்னா சிப்ரஸ் விசிட் பண்ணும்போது நம்ம பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு வந்து என்ன இதில் ஆனர் பண்ணாங்க, கௌரவிச்சாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிராண்ட் கிராஸ் ஆஃப் த ஆர்டர் ஆஃப் மக்ரியாஸ் 3 அப்படின்றக்கூடிய ஒரு அவார்டு தான் வந்து கொடுத்து கௌரவப்படுத்தியிருக்காங்க, ஹானர். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா விச் ப்ரெஸ்டிஜியஸ் அவார்ட் வாஸ் பிரசன்டட் டு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட் ராம் பகதூர் ராய் அட் ஸ்பெஷல் செரிமோனி இன் டெல்லியில் வந்து என்ன அவார்ட் வந்து இவருக்கு ப்ரெஸ்டிஜியஸ் அவார்ட் கொடுத்துருக்காங்க இவருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா ராம் பகதூர் ராய் அப்படின்றவருக்கு. ஓகேங்களா? பாரத ரத்னாவா, பத்ம விபூஷனா, பத்மபூஷன், பத்மஸ்ரீ எந்த அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பத்மபூஷன் அவார்டு தான் வந்து இவருக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ராம் பகதூர் ராய் இவர் வந்து ஒரு வெட்டரன் ஜேர்னலிஸ்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா a new flowering plant species named Portulaca barrett was recently discovered in எந்த ரீஜனில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க? வெஸ்டர்ன் காட்ஸா, ஆரோலி ஹில்ஸ், சுந்தர்பன்ஸா, இல்லை சாத்புரா ரேஞ்சான்னு பார்த்தோம்னா ஆரவலி ஹில்ஸில் தான் வந்து இந்த வகையான நியூ ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்பீசியஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. அதனுடைய நேம் பார்த்தீங்க அப்படின்னா போர்ட்டுலக்கால் பரத் அப்படின்னக்கூடிய ஒரு ஃப்ளவரிங் பிளான்ட் ஸ்பீசியஸ் தான் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆரோலி ரேஞ்ச், ஆரோலி ஹில்ஸ், ராஜஸ்தானில். ஓகேங்களா? இந்த வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸில் 2025 இந்தியாவோட ரேங்க் எத்தனாவது? 58ஆ, 63ஆ, 71ஆ, இல்லை 79ஆன்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் வந்து 71 தான் வந்து இதுக்கான ஆன்சர்ஸ். இந்தியாவோட ரேங்க் பார்த்தீங்கன்னா 71st வேர்ல்டு எக்கனாமிக் ஃபோரம் எனர்ஜி டிரான்சிஷன் இண்டெக்ஸ். ஓகேங்களா? Which report noted that India increased its nuclear weapons capability in 2024 இந்தியா வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்குன்னு பார்த்தீங்கன்னா எந்த ரிப்போர்ட் படி பார்த்தோம் அப்படின்னா குளோபல் ஆர்ம்ஸ் இண்டெக்ஸா, யூஎன் நியூக்ளியர் ட்ரெண்ட் ரிப்போர்ட், சிப்ரி இயர் புக் 2025, நியூக்ளியர் வாட்ச் புல்லட்டினான்னு பார்த்தோம்னா SIPRI இயர் புக் 2025 ரிப்போர்ட் படி தான் இந்தியா வந்து நியூக்ளியர் வெப்பன் கேப்பபிலிட்டியில் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கு in 2024. ஓகேங்களா? எந்த volcano? Which volcano on Mars was recently captured in stunning image by NASA 2001 Mars Odyssey orbiter மூலமா அதாவது ஃபோட்டோ இமேஜ் வந்து எடுத்திருக்கு. அந்த வால்கனோ வந்து எந்த மூன் பார்த்தோம் அப்படின்னா ஒலிம்பஸ் மூன்ஸ், எலிப்சியம் மூன்ஸ், அர்சியா மூன்ஸ், இல்லைனா பவனிஸ் மூன்ஸான்னு கேட்குறாங்க.
இதனோட ஆன்சர் வந்து அர்ஷியா மான்ஸ் அப்படின்றக்கூடியது தான் வந்து இதுக்கான ஆன்சர். எந்த வால்கனோனா அர்ஷியா மான்ஸ், மார்ஸ்ல இருக்கக்கூடிய ஒரு வால்கனோ. அதாவது கேப்சர் எடுத்திருக்க ஃபோட்டோ நாசாவோட 2001ல அமைச்ச மார்ஸ் ஒடிசி ஆர்பிட்டர்ல. ஓகேங்களா? As per SIPRI 2025 yearbook படி, what is the estimated number of nuclear warheads possessed by India as of January 2024 படி பார்த்தோம்னா 168, 170, 172, 175 பார்த்தோம்னா 172 வந்து நியூக்ளியர் வாரட்ஸ் வந்து நம்ம இந்தியா கிட்ட இருக்கு. ஓகேங்களா? as per இந்த SIPRI yearbook 2025 படி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா where is the new production facility for which means Hindustan Aeronautical Limited LCA MK1A located which is preparing for its maiden test flight. ஓகேங்களா? எந்த இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா நியூ ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி எந்த இடத்துல இது பண்ண போகிறோம் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பெங்களூரா, நாசிகா, ஹைதராபாத்தா, கோயம்புத்தூரான்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா நாசிக்கில் தான் வந்து இதுக்கான ப்ரொடக்ஷன் ஃபெசிலிட்டி வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? நாசிக். இந்தியன் ஆர்மி இஸ் பார்ட்டிசிபேட்டிங் இந்த 8th எடிஷன் ஆஃப் எக்ஸசைஸ் சக்தி. எந்த கண்ட்ரியோட? இந்தியாவும் எந்த கண்ட்ரியும் சேர்ந்து எக்ஸசைஸ் சக்தி அப்படின்னக்கூடிய ஒரு இந்தியன் ஆர்மியோட பார்ட்டிசிபேட் பண்ணக்கூடிய ஒரு 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 பைலேட்ரல் எக்ஸசைஸ் எந்த கண்ட்ரியோட பார்த்தோம்னா யூகேவா, யூஎஸ்ஏ, ரஷ்யா அண்ட் ஃப்ரான்ஸ் தான் பார்த்தோம்னா ஃப்ரான்ஸ் தான் வந்து இந்தியாவும் ப்ளஸ் வந்து ஃப்ரான்ஸும் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ஆர்மி எக்ஸசைஸ் நேம் தான் வந்து சக்தி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வேர் இஸ் ஃபர்ஸ்ட் எவர் ஹாக்கி இந்தியா மாஸ்டர் கப் பீயிங் ஹெல்டு ஃப்ரம் June 18 to June 27. எங்க ஃபர்ஸ்ட் ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவர் ஹாக்கி இந்தியா மாஸ்டர் கப். ஓகேங்களா? நியூ டெல்லியா, புவனேஸ்வர், சென்னை, ராஞ்சி. இந்த கொஸ்டின் மறக்காதீங்க. சென்னையில் நடக்க போகுது. ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் எவர், இதுக்கு முன்னாடியே இல்லை, இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து எவர் ஹாக்கி இந்தியா மாஸ்டர் கப் வந்து சென்னையில் நடக்குது. ஓகேங்களா? எப்போனா June 18 to June 27, 2025. ஓகே. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா who won the 2025 Canadian Grand Prix held at Circuit Gilles Villeneuve in Montreal நடந்த 2025 கனடா கிராண்ட் பிரிக்ஸ்ல வந்து யார் வின் பண்ணதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா லூயிஸ் ஹாமில்டன், மேக்ஸ் வெர்ஸ்டாப்பன், சார்லஸ் லெக்லெர்க், ஜார்ஜ் ரசல் அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கான ஆன்சர் பார்த்தோம்னா ஜார்ஜ் ரசல் அவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. எதுனா 2025 கனடியன் கிராண்ட் பிரிக்ஸ்ல. ஓகேங்களா? அந்த இதில் வந்து ஜார்ஜ் ரசல் அப்படின்றவர் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு வந்து ஒரு 2 to 3 குவிஸ் எடுத்து வந்திருக்கேன். இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து மறக்காமல் கமெண்ட்ஸில் கொடுங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா வாட் இஸ் த டேட் ஆஃப் அப்சர்விங் இன்டர்நேஷனல் டொமஸ்டிக் ஒர்க்கர்ஸ் டேவா வந்து என்னைக்கு நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம்? June 15, 16, 17, 18? மறக்காம கமெண்ட்ஸில் கொடுங்க. செகண்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா விச் டேட் இஸ் அப்சர்வ்ட் ஆஸ் அ வேர்ல்டு டே ஆஃப் காம்பேட் டிசர்டிஃபிகேஷன் அண்ட் ட்ரவுட்னு செலிப்ரேட் பண்ணுறோம்? எந்த டேட்டை வந்து அப்சர்வ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தா June 15, June 17, June 18, June 20ன்றதையும் செகண்ட் கொஸ்டினுக்கும் கமெண்ட் பண்ணுங்க. தேர்ட் கொஸ்டின் பார்த்தோம்னா on which date global wind day வா செலிப்ரேட் பண்ணுறோம்? வேர்ல்டு வைட் டு ரைஸ் அவேர்னஸ் விண்ட் எனர்ஜிக்கான அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்கோசரம் அந்த குளோபல் விண்ட் டே வந்து செலிப்ரேட் பண்ணுறோம். அது எந்த டேல வந்து நம்ம வந்து செலிப்ரேட் பண்ணுறோம்? June 5, June 12, June 15, June 18. ஸோ ஃபோர்த் கொஸ்டின் பார்த்தோம்னா இது எல்லாருக்குமே தெரியும். when it's இன்டர்நேஷனல் யோகா டே செலிப்ரேட் பண்ணுறோம் டு ப்ரொமோட் physical and mental well-being through yoga. June 20, June 10, June 21, June 22. ஓகேங்களா? இந்த 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் வந்து கமெண்ட்ல மறக்காம கொடுங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கரண்ட் அஃபேர்ஸ் குயிஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஸோ தட் எனக்கு அது ரொம்ப மோட்டிவாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு. மறுபடியும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? பை பை. தேங்க்யூ.